ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஷீட் பார்ட் 3 தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போட்டுருப்போம், பார்க்க வேண்டியிருக்கோம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் புரியும். பார்ட் 1 பார்ட் 2 போட்டுருப்போம், பார்த்துக்கோங்க. அப்போ வேறு கேமில் புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இவர் பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்றாரு. எதுக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் ப்ரோ கூப்பிட்டீங்க? ஃப்ரூட்டு தராரு கேஸ், கீழே போடுங்க ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ என்ன பண்ணுறது? அவள் ஃப்ளேம் ஃப்ரூட் போயிடாது சாப்பிட்றேன்னா போயிடும் அப்படின்றாரு. சரி விடுங்க. அப்போனா டார்க் ஃப்ரூட்டு ஃப்ளேம் ஃப்ரூட்டோட நல்ல ஃப்ரூட் தானே ப்ரோ? ஆமாம், சரி நான் இப்போ சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே கேஸ், நம்மளுக்கு ஃப்ளேம் ஃப்ரூட்டோட ஒரு டார்க் ஃப்ரூட் பயங்கரமானது கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃப்ரூட். ஓகேங்களா? டே யார்டா நீ? ஓ ஒரு இடத்துல காலி பண்ணிட்டாங்க கைஸ். ஐயோ ஐயோ, எங்கடா இருக்கான்? எங்கடா இருக்க? இவரு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவார். ஓகேங்களா? செம்மையாக இருக்குது கைஸ் இது டார்க் ஃப்ரூட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து போய்ட்டு கொஞ்ச நேரத்தில் இவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்கார் ப்ரோ. எங்கே போய் இருக்கீங்க? ப்ரோ எங்கே இருக்கீங்க கைஸ்? அவர் கிளம்பிட்டார். அவருக்கு கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளமாக இருக்காமா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னது சரி ரெச்சேரி வெரி எடுத்தாச்சு கைஸ். அப்படியே போவோம் கைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே யாரா நீ என்னையாண்டா அடிக்க வர? போ போடா. அப்புறம் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இதெல்லாம் வந்து டாங்னு இது வரும். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த ரெட் செரி பெரி எதுக்கு கைஸ்? சாப்பிடவும் முடியல, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. அது அப்படியே கிடக்கட்டும், எப்போயாவது யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகலாம். நம்ம வந்து இந்த இடத்துக்கு போயிடலாம். குஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரூட் இருக்கா? இல்லை, விடுங்க அதெல்லாம் நல்லது தான். இப்போ நம்ம எதை அடிக்க போகிறோன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடிக்க போகிறது தான் கொரில்லா கிங்கே. தடத்தடேன். ஓகே வரேன் கொரில்லா கிங்கே அடிக்க கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் என் ஃப்ரெண்ட் இருக்கார். ஏற்கனவே ஒருத்தர் ஃப்ரெண்டு கூட வரன்ட்ருக்கேன். இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா வரக்குன்னா மறக்காமல் சொல்லுங்கள். யாரா நான் எதுவுமே பண்ணல, என்ன வந்து அடிச்சிட்ருக்கேன். இந்த மெல்லி தான் ஏற்றணும்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கு தான் மெல்லி யூஸ் ஆகும். அங்கே கொரில்லா கிங்கு எங்கடா இருக்கே? கொரில்லா கிங்கு நம்ம ஏற்கனவே ஒரு டைம் சாகடிச்சிருப்போம், திரும்பி சாகடிப்போம். அப்போ நம்ம ஃப்ளேம் ஃப்ரூட் வச்சுருப்போம். அப்போ கன்னும் இருந்திருக்காது, வெறும் கட்லஸாக என்ன கட்லஸ் கூட இருந்திருக்காது, வெறும் கட்டானா மட்டும்தான் இருந்திருக்கும். அப்போயே நம்ம முடித்தோம்னா இப்போ முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்து குறையுது. போட சாப்பிட. ஹெல்த்து கம்மியாக இருக்குது. சுற்றி வரனே. ஹெல்த்து சூப்பர். ஓகே நெக்ஸ்ட்டு கன் எடுத்துக்கலாம். ஓ சூப்பர், மாட்டிக்கிட்டான். போடா, அப்படியே இருந்துடுறோம். என்ன போடா, அப்படியே கடடா. நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒன்று அடிச்சிட்றேன். திரும்ப அப்படி எரு போடா. இது யூஸ் பண்ணுறேன். போடா. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்லாம் கொடுத்தாச்சு. சிச்சோ வந்துட்டாங்க. சிச்சோ வரனே. ஓடுறான். கிரவுண்ட்ஸில் மீதி யூஸ் பண்ணி போகிறான். நம்ம அவனை இதே மாதிரி மாட்ட வைக்கணும். மாட்டலே நம்மளுக்கு மாற்றிட்டான். தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். ஓ இப்போ எங்கே ஸ்பான் ஆகிட்டான்? போடா. இன்னொருத்த வந்து அடித்தா ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும். பார்ப்போம். சூப்பர், மாட்டிக்கிட்டான். அதே மாதிரி திரும்ப
சூப்பர். போடா ஹெட்ஷாட். நெக்ஸ்ட் டார்க் ராக்ஸ். போடா ஹெட்ஷாட். அல்ல ஒருத்தன் ஓசிக்கல் எடுக்க வரோம். எடுத்தாலும் இது பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கும் இது ஏறும். இவன் 2 அடி அடித்து ஏற்றுறான். நம்ம விடுங்க. சுற்றுறான். சூப்பர். சுற்றுறான். சூப்படா. சாப்பிடா. சாப்பிடா. போடா. வரதுக்குள்ளே சீக்கிரம் சாவடிப்போம். போடா. அவ்வளோதான், லாஸ்ட் அடி இந்த டார்க் ராக்ஸ் வச்சு. சோபா எவ்வளோ லெவல் ஏறிருக்கேன் பாருங்க கைஸ். 2 லெவல் இருக்கு கோஸ் பாருங்க கைஸ். என்ன கைஸ் இது 2 லெவல் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தா 2 லெவல் ஏறுது கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டன் சிட்டிக்கு போயிட்டு 40 லெவல் ஏற்றிட்டு இப்போ பைரட் வில்லேஜில் இருக்கேன். ஸோ இங்கே தான் போய் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், எப்படியோ 42 வந்துட்டேன். 40லேருந்து நம்ம வந்து ஹோம் போய்ட்டே. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் இது பண்ணியிருந்தேன், ஹோம் பாயிண்ட் செட் பண்ணியிருந்தேன். எங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபவுண்டன் சிட்டி. நம்ப முடியல. ஆமாம், நம்ம வந்து இப்போ ஸ்டேட்டஸ்லாம் ஏற்றிக்கலாம். என்னத்தில் மெல்லி ஃபுல்லாக ஏற்றிட்டு அப்புறம் ஃபுல்லாக இது ஏற்றிக்கலாம். இது என்ன கைஸ் பண்ணுறது? இதில் 3 உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், நோட்டிஃபிகேஷனில் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாங் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இதோட பார்த்திங்கன்னா பார்ட் 3 முடிச்சுக்கலாம். பார்ட் 3 கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு நினச்சேன். முடிச்சுக்கோங்க. பார்ட் 4 பார்க்கலாம்.